கார்த்திக் தீபா சீரியலில் இன்றைக்கி ஒரு சரியான பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்தி வந்து செம கோவத்தில் இருக்காங்க. நீங்கள் இவ்வளோ கேவலமாக வந்து பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எந்த தைரியத்தில் அம்மா இந்த அளவுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சு? கொஞ்சம் கூட வந்து மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொன்னோன்னு, என்ன கார்த்தி நீ சொல்கிற அப்படின்னு அருணாச்சலம் பேசுகிறாங்க. ஆமாப்பா, அம்மா வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணமே இவங்க தான் அப்படின்னு சொன்னோன்னே, கார்த்தி வந்து எதுவாக இருந்தாலும் ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டானே அப்படின்னோடனே, என்னம்மாம்மா நீங்களும் வந்து அவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களா? எங்கே இருக்குது கார்த்தி ஆதாரம் உன்ட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, அந்த சங்கருக்கு வந்து ஃபோன் மூலமாக தான் வந்து நீங்கள் அத்தனை தடவை கால் பண்ணியிருக்கீங்க, அது அத்தனையுமே நான் வந்து எனக்கு தெரியும், எவ்வளோ நிமிஷம் பேசுனீங்கன்னு வரைக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னோடனே, சும்மா வாயில் வந்து இஷ்டத்துக்கு என் மேலே பழிய போடுறதுக்கு சொல்லாதீங்க. என் ஹஸ்பண்டு இருக்கார் அருண், நீங்கள் என்ன அவன் பேசிகிட்டு இருக்காரு உங்கள் தம்பி, நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டேங்களா அப்படின்னோடனே, கார்த்தி எது சொன்னாலும் சரியாக தான் இருக்கும், எனக்கு உன் மேலே சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, தீபா வந்து ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம ஃபோனை எடுத்தோமே, அந்த ஃபோனில் வந்து ஃபுல்லாக வந்து வீடியோ கால், இன்டர்நெட் கால்லாம் போயிருந்துச்சு. அப்போ கரெக்டாக ஃபோனை பிடுங்கிட்டாங்கல்ல. ஆக மொத்தத்தில் இவ தான் பண்ணியிருக்காளா அப்படின்னு மீனாட்சியும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. என்ன நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் சேர்ந்துக்கிட்டு மொத்த சொத்தையும் எடுத்துக்கிறதுக்கு என் மேலே பழிய போடலான்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் வந்து கனவுலேயும் நடக்காது அப்படின்னு ஐஸ்வர்யா பேசிகிட்டு இருக்கப்ப, யாருக்கு எனக்கு இந்த மாதிரி பழி போடணுங்கிற வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. கார்த்தி அருணாச்சலம் பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்ககிட்ட வந்து இவ தான் பண்ணான்னு ஆதாரம் ஏதாவது இருக்காப்பா அப்படின்னு. அப்படி கேளுங்க மாமா, அதை விட்டுவிட்டு சும்மா இஷ்டத்துக்கு என் மேலே பழிய போட்டுக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னோடனே, கரெக்டாக வந்து சங்கர் வர்றாங்க. வந்தோடனே, கரெக்டான சமயத்தில் தான் வந்திருக்கீங்க சார், வாங்க அப்படின்னோடனே, சாரி கார்த்தி, வந்து நம்ம வந்து ஃபோன் ஹிஸ்ட்ரிலாம் வந்து டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னோன்னா, அந்த லிஸ்ட்டு கொடுத்தோன்னே, இந்தாங்க பாருங்கள், இது வரைக்கும் வந்து உங்கள் ஃபோன்லேருந்து வந்து எத்தனை ட்ரிப்பு கால் போயிருக்கு அப்படின்னு, எத்தனை நிமிஷம் எவ்வளோ என்ன பேசுனீங்கன்னு உட்பட எல்லாமே இருக்குது தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, வீடியோ கால் உட்பட அப்படின்னா, அதெல்லாம் நான் என் ஃபோன்லேருந்து பண்ணலை, சும்மா ஏதாவது ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு வந்து என் மேலே கட்ட பார்க்குறீங்களா அப்படின்னு வந்து சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், சும்மா ஒன்றும் இல்லை, கரெக்டாக தீபா வந்து அத்தையை அம்மா வந்து கோயிலில் பார்த்தேங்கிறாங்க, அந்த சமயத்துலேயும் உங்கள் ஃபோன்லேருந்து கால் போயிருக்கு, இப்போ கூட வந்து கால் போயிருக்கு. ஆக மொத்தத்தில் அம்மா காணூன்லேருந்து வரிசையாக அந்த செகண்டில் கண்டினியூவாக உங்களுக்கும் 2 பேருக்கும் கான்வர்சேஷன் எப்படி நடந்திருக்கும் வாய்ப்பு எங்களை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னா, நான் ஒன்றும் பண்ணல, இப்படிலாம் பேசிட்டு இருந்தால் சரியாக வராது, இவங்களை இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே, தரன்னு இழுத்துட்டு ஐஸ்வர்யா உள்ளே தூக்கி போடலான்ட்டு போகிறாங்க. போகிறப்போ வந்து ராஜேஸ்வரி வந்து இதுக்கு மேலே விட்டால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு, இது நிறுத்துங்க மாப்பிள்ள, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு ராஜேஸ்வரி வந்து எல்லாத்தையும் பண்ணது நான் தான் அப்படின்னு ஐஸ்வர்யாவை காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றினதுக்கப்புறமேட்டுக்கு போன ட்ரிப்பு வந்து கார்த்தி வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டான், அதனால் வந்து நான் என் ஃபோனில் செய்யாமல் அவள் ஃபோனில் அவளுக்கு தெரியாமல் நான் பண்ணிட்டேன், மற்றபடி அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இதை என்னை நம்ப சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னா, போலீஸ் வந்து அவங்கள அழைச்சிட்டு போயிடுறாங்க. அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் ராஜேஸ்வரி போனதுக்கப்புறம் கார்த்தியையும் சரி அருணும் சரி யாருமே அவங்கள நம்ப மாட்டேன்ட்டாங்க. அருண்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஏன்னா அதான் அம்மா பண்ணதுக்கு நான் என்ன செய்ய முடியும்னா, அம்மா வந்து உனக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணிட்டாளா, இதெல்லாம் எனக்கு நம்ப சொல்கிறேன், எனக்கு நல்லா காது குத்தாத, நீ இனிமேல் உன்னை நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, அருணுக்கு வந்து வயிற்றில் வந்து ஐஸ்வர்யா கையை வச்சுட்டு, சத்தியமாக நான் எந்த தப்பும் பண்ணலை போருமா அப்படின்னோடனே, நீ வந்து இந்த மாதிரி சத்தியம் பண்ணிட்டா மட்டும் நான் நம்பிடுவேன்னு நினைக்காத, கூடி சீக்கிரம் வசமாக சிக்குவேன், அப்போ சிக்கிறப்ப வந்து உனக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன் அப்படின்னு வந்து அருண் வந்து அப்பையும் நம்பாமல் திட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து ரியா வந்து, ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நல்ல வேலை வந்து இவன் கோத்தது இல்லாமல் என்னையும் சேர்த்து கோத்து விட்ருப்பா, இனிமேல் இவகிட்ட சவாசம் வச்சுக்காமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னோடனே, அப்போ தான் கரெக்டாக வந்து ஃபோன் வருது கார்த்திக்கு. ஃபோன் வந்தோன்னா அபிராமிமா கண்ணு முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மொத்த குடும்பமும். அப்போ வந்து கரெக்டாக ஆனந்த் வந்து சொல்கிறாப்புல, சரி அம்மா கொஞ்சம் நல்லா ஆகிட்டானா பார்த்துட்டு சட்டுப்புட்டுன்னு சொத்தை பிரிக்க சொல்லு அப்படின்னா, கார்த்தி அவன் மூஞ்சில் கூட முடிக்காமல் டக்குன்னு திருப்பிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க. சந்தோஷத்தை தாங்க முடியாமல் தீபா வந்து சாமி முன்னாடி வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க, எல்லா பிரச்சனையும் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது இங்கே வந்து கார்த்தி வந்து கரெக்டாக வந்து அபிராமியை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, என்னம்மா ஏமா இப்படி பண்ணிட்டேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, இந்த மாதிரிலாம் நீ செய்வேன்னு அப்படின்னு சொன்னோன்னே, நான் என்னப்பா பண்ணுறது, என்னை மன்னிச்சிரு கார்த்தி, எனக்கு தைரியத்தை கொடுத்து வளர்த்ததே நீ தான், நீ போய் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து செய்யலாமா அப்படின்னு சொன்னோன்னே, நான் வேணுன்ட்டா செஞ்சேன், எனக்கு ஏதோ சூழ்நிலை அந்த மாதிரி நடந்து போச்சு, ஆனந்து மனசு கேட்க முடியாமல் போயிடுச்சு அவன் பண்ண தப்புனால அப்படின்னோடனே, இந்த பக்கம் வந்து அதே சமயத்தில் கார்த்தி பேசிகிட்டு இருக்கப்ப இந்த பக்கம் வந்து ஐஸ்வர்யா வந்து உள்ளே வந்து அவங்க அம்மாவை போய் பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. ராஜேஸ்வரியை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. மேடம் ஒரே 5 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னோடனே, சரி ரவுண்ட்ஸ் வரத்துக்குள்ளே சீக்கிரம் பேசிட்டு போயிடுங்க அப்படின்னோடனே, ராஜேஸ்வரியை பார்த்து சொல்கிறேன், என்னம்மா இப்படி நீ வந்து ஒத்துக்கிட்ட, ஏமா அப்படின்னா, பின்ன உன்னை நான் காப்பாற்றி தானே ஆகணும், என் பொண்ணாக போயிட்டு இல்லை விடு எதுவாக இருந்தாலும், ஆனால் நீ இப்படி மாட்டிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னோடனே, நான் எதிர்பார்க்கலாமா இந்த கார்த்தி இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சி ஃபோன் கால் வரைக்கும் நம்பர் லிஸ்ட்டோடு வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா
பண்ணிக்கலாமா அப்படின்னோடனே, அவன் புத்திசாலின்னு தான் நமக்கு தான் தெரியுமே, அது நீயே தான் பல ட்ரிப்பு சொல்லியிருக்கே, அப்படி இருந்து இந்த தடவை கோட்டை விட்டுட்ட பாரு, சரி விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், முதல்ல வந்து நீ ரியா கூட கூட்டணி போட்டு வந்து முதல்ல வந்து பிரிக்கிற வழியை பாரு, நான் அப்புறமேட்டுக்கு வந்துடுறேன். இல்லைம்மா அப்படிலாம் விட்டுற மாட்டேம்மா உன்னை, நான் சீக்கிரமாக வந்து ஒரு வக்கீலை பார்த்து வந்து உன்னை அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னோடனே, சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி கோவமாக ஐஸ்வர்யா அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க டாக்டர்கிட்ட. கேட்டுட்டு அதோட எபிசோடை வந்து அட்டகாசமாக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.